வணக்கம். பாக்யலட்சுமி சீரியல்ல பாக்யா இனியாவை திட்டி தீர்க்குறாங்க. மற்றவங்களாம் சொல்கிறாங்க, போதும் விட்டுடுங்க ஆண்டின்ட்டு. நானும் இவளுக்கும் எவ்வளோ தூரம் தான் ஒத்து போகிறது. இவ என்ன சொன்னாலும் ஓவாத இந்த மாதிரி பிரச்சனை இழுத்துட்டு விடாரா. நம்ம எவ்வளோ தான் இவங்கள நம்பலாம், இவங்க மட்டும் நம்மளை நம்பாமல் நம்ம சொல் பேச்சு கேட்காம இவ்வளோ தூரம் பண்ணி வச்சிருக்கால. அந்த இடத்துல ராதிகா வந்து பிரச்சனை எதுவும் நடக்காமல் தடுத்துட்டாங்க. இல்லாட்டி இந்நேரம் என்ன இருந்திருக்குன்ட்டு பாக்யா மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி திட்டி தீர்க்குறாங்க. இந்த இடத்துல பாட்டி சொல்கிறாங்க, எல்லாம் இவனை சொல்லணும், இவன் தானே கூட்டிகிட்டு போனான். அப்போது அவர் சொல்கிறாரு, நானும் வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன், இவ எப்படி அங்கே போனால் தெரிலன்னுட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, நான் சொல்லியிருக்கலாம்னா நீங்கள் அங்கே போட்டியில் இருந்தீங்க, அதனால் நான் சொல்லலைன்னுட்டு. எப்படியோ போங்கன்ட்டு பாட்டி கிளம்பிடுறாங்க. தாத்தா இனியாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. எல்லாருமே ஆளாளுக்கு அப்படி அப்படியே கலைஞ்சி போய்ட்றாங்க. இதே நேரத்தில் ராதிகா வீட்டுக்கு வந்துட்டு மையோ கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கோபி வராரு. வந்துட்டு பேசுகிறதுக்கு வராரு. இனியாவுக்கு ஏதோ பிரச்சனையாமே, என்னன்ட்டு இவர் பதறி போய்ட்டு டென்ஷனாக கேட்குறாரு. அவங்க இவர் எவ்வளோ தூரம் மாற்றி மாற்றி சொல்லி கேட்டு பார்த்தாலும் வாயே திறக்க மாட்டுறாங்க. உள்ளே போயிட்டு கதவு போட்டுக்கிறாங்க. இவர் வந்து பாக்யா விட பார்க்குறாரு. எல்லாருமே லைட்டை நிறுத்திட்டு தூங்கிட்டு இருக்காங்க மறக்குதுன்ட்டு இவர் இனியாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. அவங்களது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வருதுன்ட்டு செழியனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் வெளியில் வராரு. வந்தாக்கா, என்னடா விஷயம், எதுக்காக இனியாவுக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்ட்டு கேள்விப்பட்டேன், என்னடான்ட்டு கேட்டவொன்னே அதுக்கப்புறம் அவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இவர் கேட்குறாரு, நான் என்னமோ எதுன்னு பயந்துட்டேன், அந்த நேரத்தில் ராதிகா வந்து காப்பாற்றிட்டேன் சொன்னோன்னு தான் இப்போ தான் எனக்கு சமாதானமாக இருக்குது. அதே நேரத்தில் இனியாவுக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்ன பண்ணுறது, அவள் எப்படி அங்கே போனாலான்னு கேட்கும்போது, அவங்க ஃப்ரெண்டோட பிறந்த நாளுக்கு போயிட்டு எனக்கு தெரியாமல் அங்கே போயிட்டா. ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம், நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்க முடியும்ன்ட்டு இவர் கேட்காரு. சரிடா, நான் இனியாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்கல, அதனால தான் உனக்கு பண்ணனிட்டு இவர் தகவல் தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ராதிகாவோட ரூமை கதவை தட்டி பார்க்குறாரு. உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணுன்னுட்டு அவங்க கதவே திறக்க மாட்டுறாங்க. அவர் வந்துட்டு சைலண்ட்டாக உக்காந்துடுறாரு. இதே நேரத்தில் பாக்யா இனியா வந்து பார்க்குறாங்க. நான் அடித்தது வலிக்குதான்ட்டு அவங்க கேட்குறாங்க. இல்லைம்மான்னுட்டு அவங்க அழுகுறாங்க. ஏன் நீ இப்படி பண்ண, நீ இந்த மாதிரிலாம் பண்ணி வைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ நீயும் கஷ்டப்பட்டுட்டு இதே வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுறது, ஏன் நீ இப்படியெல்லாம் புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறேன்ட்டு ஃப்ரெண்டுங்களாம் சொன்னாங்கம்மா. பப்புக்கு போகலான்ட்டு நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன், கேட்கல. அங்கே ரெண்டு பேராக தான் போக முடியும்ன்ட்டு. ஆனால் என்னால் தடங்களாகவும் சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் கூட்டிகிட்டு வந்து வாபஸ் விட்டுடுறேன் சொன்னாங்க, அதனால தான் போனோம். அங்கே பசங்களாம் பிரச்சனை பண்ணதில் போலீஸ்காரங்களாம் வர வச்சுட்டாங்க. அதனால் என்னால் வேறு ஒன்றும் பண்ண முடியல. அந்த நேரத்தில் ராதிகா வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த நீ முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கணும், இல்லாட்டி அண்ணனுக்கிட்ட சொல்லியிருக்கணும். ஏன் நீ இந்த மாதிரிலாம் ஓப்பனாக பேசாமல் நாங்கள் பேசுகிறாமல் நீங்கள் எல்லாம் ஓப்பனாக ஏன் பேச மாட்டீங்க, நாங்கள் வேறு என்ன தான் பண்ணுறது, அப்படியே நாங்கள் உங்களை கண்காணிச்சிட்டே இருக்க முடியுமான்ட்டு இவங்களும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. மன்னிச்சிருமான்றாங்க. இந்த விஷயத்தை நீ முதல்ல சொல்லியிருந்தாக்கா அவ்வளோ தூரம் போக விடாமல் தடுத்துருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எதுவும் விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நாங்களும் அவங்கள கண்காணிக்கிறோம். ஆனால் நீங்கள் மட்டும் எங்களை புரிஞ்சிக்கவே மாட்டீங்களான்ட்டு இவங்களும் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.